ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மஞ்சுமா விலாக்ஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம மஞ்சுமா விலாக்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்பனே முருகா, எப்படியோ ஒரு வழியாக ஒரு வாரத்துக்கு மாவரைச்சி வச்சாச்சுடா அப்படிங்கிற மாதிரி தான். உண்மையிலேங்க இது பார்க்குற எவ்வளோ பேருக்கு காமெடியாக இருக்கும். ஆனால் ஜென்யூனாக சொல்லுங்கள், இந்த வீட்டை சமாளிக்கிறதுக்குள்ளே நாங்கள்லாம் படுற இந்த பெண்கள் படுற பாடு இருக்கே. காலையில் என்ன சமைக்கிறது, நைட்டு என்ன சமைக்கிறது. ஆனால் இந்த இட்லி மாவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஊத்துறா தோசையை, ஊத்துறா இட்லியை, மறுபடியும் ஊத்துறா தோசையை, திரும்பவும் ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சு ஓட்டிடுவோம். மெயின் டிஷ்ஷு ஒன்று தான், சைட் டிஷ்ஷை மட்டும் மாற்றிடுவோம். வேர்க்கடலை போட்டால் வேர்க்கடலை சட்னி, பொட்டுக்கடலை போட்டால் பொட்டுக்கடலை சட்னி, வெங்காயம் தக்காளி வச்சா தக்காளி சட்னி, அதையே வெங்காயம் அதிகமாக வச்சு தக்காளியை கம்மி பண்ணால் வெங்காய சட்னி, எப்படியாவது ஓட்டிடுவோம் மக்களே. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த ஒரு வாரத்துக்கு, அதை ஒரு வாரம்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க, திங்கள் டு வெள்ளி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஞாயிற்றுக்கிழமை மதியம் மறுபடியும் அரிசி ஊற வச்சு ஈவினிங்கே அரைக்கிறோண்டா அப்படின்னு அரைச்சிருவோம். அந்த சனி ஞாயிறு தானே ஏதாவது வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்றதுனால மாவு அரைச்சி கரைச்சி சூப்பராக. இன்றைக்கி காலையில் என்ன ஸ்பெஷல், அதுக்கு வாங்க முதல்ல மெயினுக்கு. அப்படி தானே நினைக்கிறீங்க? சூப்பரான பஞ்சு போல் ஒரு இட்லிங்க, சூப்பராக அரைச்சிருக்கேன். மாவு எப்பவுமே இட்லிக்கெலாம் இந்த குறைன்னு அரைச்சி, அதுக்கு தான் காமிச்சிருந்தேன். குறைன்னு அரைச்சிருந்தா சூப்பராக ஒரு இட்லி. தோசையும் ரொம்ப நல்லா வரும். என்னடா திடீர்னு ஒரு 5-6 வரமிளகாவை கிள்ளி தண்ணியில் போடுறோமேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் ரோட்டுக்கடை தள்ளுவண்டி தக்காளி சட்னி தான் ஸ்பெஷல். வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் போட்டு எனக்கு வேஸ்ட் பண்ண மனசு வரல. எப்படி இருந்தாலும் நம்ம தான் சாப்பிட போகிறோம், அதனால் 2 வச்சு பார்த்துக்கலாமேன்ட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி, இந்த வரமிளகாய் மட்டும் ஒரு 5-6 போட்டுக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து சுடு தண்ணியில், அதாவது லைட் சூடில் இந்த மிளகாய் கிள்ளி போட்டு வச்சோன்னா டக்குன்னு வந்து அது ஊறிடும். அரைக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயம், தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த வரக மிளகாய் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மிளகாய் தூக்கி இதுக்குள்ளே போட்டுருங்க. தண்ணியோடு ஊற்றிடாதீங்க, தூக்கி அடிக்கும். மேலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு அரைச்சி சூப்பராக கலர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாவு கரைச்சி வச்சுருந்தோம். இப்போ இட்லியை ஊற்றிக்கலாம். இட்லி வந்து எனக்கு ஒரு டவுட்டுங்க, கண்டிப்பாக சொல்லுங்கள். இட்லியை எந்த பாத்திரத்தில் ஊற்றினா நல்லது? அதாவது இட்லி குண்டான தானமாக ஊற்றணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கரெக்டு தான். அதில் சில்வர் இருக்குது, இண்டோலியம் இருக்குது, இந்த மாதிரி வந்து அலுமினியம் இருக்குது. ஸோ நீங்கள் எதில் ஊற்றுவீங்க, எதில் ஊற்றி சாப்பிட்டா நல்லது? நான் வந்து அலுமினியமில் தான் இந்த துணி போட்டு ஊற்றுவேன். இண்டோலியமும் வச்சுருக்கேன், சில்வரும் வச்சுருக்கேன். அந்த சில்வர் வந்து எப்படி அப்படின்னா, நம்ம எண்ணெய் போட்டு தான் நான் அதில் ஊற்றுறது. அது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்கிறதுனால அந்த சில்வரில் பிடிக்கல. இண்டோலியம் என்ன பிரச்சனை, அந்த சில்வர் வந்து இன்னொன்று அந்த குச்சி டைப்பில் வரும் பாருங்கள், நடுவில் இந்த குச்சி வரும். இந்த 4 தட்டு தான், அது ஒரு 6 இருக்கும். ஒன்று ஒன்றா ஊற்றி அதுக்குள்ளே சொருகி கீழே இறக்கி மறுபடியும் தூக்கி அதுக்குள்ளே வைக்கிறதுக்குள்ளே பாதி மாவு கீழே தான் இருக்கும். அதனால் அதை நான் அந்த ஏரியா பக்கம் போகிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து இண்டோலியம், அலுமினியம் எது பெஸ்ட்டுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். சூப்பராக வந்து சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம் இல்லையா, அதை ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் போட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அது நீட்டு மிளகா இருந்தாலும் சரி, குண்டு மிளகா இருந்தாலும் சரி, கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுது அதை தூக்கி இதில் ஊற்றுங்க. தக்காளி பேஸ்ட் இதில் ஊற்றுங்க. ஒரு தண்ணி வைங்க, தாராளமாக தண்ணி வைங்க. இப்போ நான் இதில் ஒரு 2 டிப்ஸ், சூப்பராக ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இதுதான் இந்த தக்காளி சட்னிக்கு அல்டிமேட்டே. தெரிஞ்சிருக்கும் தான், இதில் ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு டிப்ஸையும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணியாக தான் கொதிக்க விட போகிறோம். இது தண்ணி எவ்வளோ தண்ணி வச்சாலும் டக்குன்னு கட்டியாக தான் ஒரு டிப்ஸு. இப்போ நான் நல்லா வந்து மிக்ஸி அந்த ஜார்லேயே வந்து ஒரு 1.5 ஜார் அளவுக்கு நல்லா சூப்பராக தண்ணி வச்சேன். தண்ணி வச்சோன்னே நல்லா கலர் மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பாருங்கள், மேலே அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுட சுட மல்லிகைப்பூ பஞ்சு போல் இட்லிக்கு இந்த தக்காளி சட்னியை கப்புலேயோ சைட்லேயோலாம் ஊற்றி சாப்பிடக்கூடாதுங்க, இட்லி மேலேயே ஊற்றி சாப்பிடணும். அதுதான் இதில் அல்டிமேட்டே. ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி கொதிச்சு வரும்போது ஃபஸ்ட்டு ட்ரிப்ஸ் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, ஒரு கரண்டி இட்லி மாவு. இது நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, சிம்மில் வச்சு தான் ஊற்றணும். நான் தீயை ஃபாஸ்ட்டாக வச்சும் போதே ஊற்றி விட்டுட்டேன். அந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணாதீங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை ஒரே இடத்துல ஊற்றி அதே இடத்துல தோசை தழுவுற மாதிரி தழுவுனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகிடும். நான் இப்போ பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி
ஸோ 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, என்கிட்ட மாவு இல்லை மாவு ஊற்ற விருப்பம் இல்லை அப்படின்னா, நம்ம வீட்டில் நிச்சயமாக கடலை மாவு இருக்கும் இல்லையா, கடலை மாவு அதை வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் பெருசில் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி இந்த குழம்பு கொதிக்கும் போது 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கரைச்சி வச்சுக்கிட்டு இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என்ன ஒன்று, அது பாம்பே சட்னி மாதிரி ஆகிடும். பட் நம்ம இது வெங்காயம் தக்காளி அரைச்சி தான் ஊற்றுறோம், அப்படி ஆகாது. நீங்கள் இந்த 2 டிப்ஸுமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்று இது இல்லை அது, அதாவது இட்லி மாவு அப்படி இல்லைன்னா வந்து கடலை மாவு, 2த்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டுங்க இதுதான். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நம்ம வந்து இட்லி மாவை தான் ஒரு கரண்டி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது சூப்பராக அந்த கெட்டி பதத்தில் வந்து உங்களுக்கு அடடா என்னடா திடீர்னு ரோட்டு கடை தள்ளுவண்டி தக்காளி சட்னி மாதிரியே ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, என் பொண்ணு உண்மையிலே நேற்று 3 இட்லி சாப்பிட்டா. நான்லாம் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும் நான்லாம் எப்படி சாப்பிடுவேன்னு. செம்மையே இருந்ததுங்க. நான் எத்தனை இட்லி சாப்பிட்ருப்பேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்னை தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சட்னிக்கு சூப்பராக இருந்தது. சைட்லேருந்து அதுக்குள்ளே வருது ஒரு 8 இட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 8க்கும் மேலேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்ட் பாக்ஸில். இதே தாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நல்லா வந்து சட்னி கொதிச்சிருச்சு. இப்போ என்ன, சிம்மில் வச்சு தான் கொதிக்க விடணும், ரொம்ப தீ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. சிம்லேயே வச்சு சூப்பராக கொதிக்க விடுங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருந்த நம்ம கொத்தமல்லி தழைகளை போட்டு இறக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அடடா இதெல்லவா ரோட்டு கடை தக்காளி சட்னி அப்படி இருக்கும். மறக்காமல் தள்ளுவண்டியில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கா, சிம்பிளாக தாங்க இருக்கும். இப்போ என்னென்னா, நீங்கள் அந்த இட்லி மேலே ஊற்றும் போது இதில் என்ன ஃப்ளேவர் அதிகமாக இருக்குன்னா, நம்ம அந்த மிளகாவை அரைச்சும் பாருங்கள், அதுதான் இங்கே அல்டிமேட்டாக உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தெரியும். ஸோ இப்போ வாங்க, நம்ம வீட்டில் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த தள்ளுவண்டி தக்காளி சட்னியும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா உங்களோட சட்னி லிஸ்ட்டில் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல். அவ்வளோதான், ஒரு நம்ம வந்து கரெக்டாக வந்து 5 to 10 மினிட்ஸ் நான் இதை கொதிக்க விட்டேன். இங்கே பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக தள்ளுவண்டி கடை தக்காளி சட்னி கம கம கமன்னு ரெடி ஆகிடுச்சு. வேறு என்ன அடுத்த ப்ராசஸ்ஸு, தட்டில் போடுறா ஒரு 6 இட்லி. 6 இட்லின்லாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். 6 இட்லியை போட்டாச்சு. போட்டுட்டு அது மேலே தக 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 தகன்னு இந்த கம கம்மன்னு வாசனை வரக்கூடிய இந்த தக்காளி சட்னியை அது மேலே ஊற்றுவோமா. ஊற்றிட்டு சூப்பராக நான் 2 நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, 2 வெங்காயம் 2 தக்காளி தான் எடுத்திருந்தேன். ஸோ உங்கள் வீட்டில் அதிகமாக ஆட்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 வெங்காயம் கூட, வெங்காயம் கம்மியை வந்து கம்மி பண்ணிடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. நம்மளோட வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே இருக்க லைக் பக்கத்துலேயே அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.